இந்த பேனசோனிக் வெட் கிரைண்டரில் ரொட்டேட் ஆகாமல் இருந்தாலோ அதிகமாக சத்தம் கேட்டாலோ அதுக்கு காரணம் பெல்ட் இல்லைன்னா பேரிங் தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். அதை எப்படி சரி செய்யறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி. வணக்கம் நண்பர்களே. இந்த பேனசோனிக் கிரைண்டரில் நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ளக்கை ரிமூவ் பண்ணிக்கிறணும். இந்த பேனசோனிக் கிரைண்டரை பாடி கவர் கழட்டுறது கொஞ்சம் கஷ்டம். 2-3 தடவை சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் கழட்டுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காண்டி இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். ரொம்ப இதாக இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்குக்கு வர அந்த பேரிங் ரிங்கை கழட்டிடணும். நம்ம உங்களுக்கு இந்த ரிங்கை எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பாடியை கழட்டுறதுக்கு முன்னாடியே சென்ட்ரல் ஆர்ம் செட்டையும் மேக்ஸிமம் கழட்டிடணும். எல்லாருமே கழட்டிட்டு வச்சு கழட்டுவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வீல் செட் இருக்கையிலேயே நம்ம அந்த சென்ட்ரல் ஆர்ம் செட்டை கழட்டிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இதில் மேலே நாபு மேலே தான் இருக்கும். ஆஃப் ஆன் ஸ்பீடுக்கு சுவிட்ச் நாபு. அந்த நாபில் 3 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணோடனே மேலே ஒரு டாப் மட்டும் வரும். அதை எடுத்ததுக்கப்புறம் தான் வயரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். வயர் கீழேருந்து 2 வயர் வரும். நம்ம ஆன் ஆஃப் சுவிட்சுக்காண்டி அந்த 2 வயரை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு கீழே அதுக்கப்புறம் பாடி செட்டில் ஒரு 6 ஸ்க்ரூ இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா டாப் கவரை கழட்டிடலாம். இதை மேக்ஸிமம் மேலே உள்ளதை கழட்டாம கீழே மட்டும் கழட்டி பார்த்துட்டு பேரில் வரலன்னு வயர் அறுத்துக்குவாங்க. ஏன்னா வயர் கரெக்டாக டைட்டாக தான் முக்கியமாக ஷேர் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சர்வீஸ் பண்ணுறோம் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு இதை நான் சொல்லலை. இதை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வீல் செட்டு கியர் டைப்பில் வந்திருக்கும். இது நல்லா எவ்வளோ மாவு போட்டாலும் இழுக்கிற டைப்பில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு சில கிரைண்டர்கள் நிறையா ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா, அதிக மாவு போட்டாங்கன்னா இழுக்க மாட்டேங்குதுன்ற ப்ராப்ளம்லாம் வரும். அது இந்த மாடலில் இருக்காது. நீங்கள் எவ்வளோ தான் லோடோடு கொடுத்தாலுமே ஓரளவு மேக்ஸிமம் இழுத்துரும். அதுக்காக தான் இந்த கிரெயின் டிசைனில் போட்டிருப்பாங்க. இதே சேம் டிசைனில் தான் ப்ரீமியர்லேயும் இருக்கும். இதுவும் சேம் டிசைனில் தான் இருக்கும். அதே பெல்ட்டு, அதே பேரிங்கு, அதே கியர் டைப்பு, எல்லா செட்டப்பும் அதே மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா பாட்டம் எல்லாத்துலேயுமே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இதில் மேக்ஸிமம் நம்ம கிரைண்டரில் வர்ற அதிகப்படியான கம்ப்ளைண்ட் வர காரணமே அந்த உளுந்து அதிகமாக போடுறது தான். உளுந்து மட்டும் 150 கிராம் உளுந்துக்கு மேலே போடாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே இந்த மாதிரி டேபிள் டாப் கிரைண்டரு ப்ராப்ளம் வர்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். இந்த கியர் வீலை கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு பேரிங்கை விட்டு அந்த பேரிங் கார்னரில் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டப்புன்னு தூக்கணும்னா அந்த கியர் வீல் உடஞ்சிரும். அதனால் 2 பக்கமும் 2 ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லேஸ் நம்ம நம்பினா மட்டும்தான் அந்த கியர் வீல் வெளியே வரும். அதை நம்ம பொறுமையாக தான் எடுக்கணும். தட்டவோ இல்லை வேறு எதுவும் பண்ணோம்னாலும் கலந்து வராது. அது 2 ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம ஈவனாக மூவ் பண்ணால் அந்த வீல் எந்திரிச்சு வந்துடும் அந்த பேரிங்கை விட்டு. இது ரொம்ப ஓடி அந்த இதெல்லாம் தேஞ்சதுனால தான் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. புதுசுன்னா நம்ம லேசாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்பினாலே ஈஸியாக வந்துடும். இவங்க பேரிங் போனதோட ரொம்ப வருஷமாக அதே கண்டிஷனில் யூஸ் பண்ணி அந்த பேரிங் அந்த வீலில் ஒரு அச்சு பதிஞ்சு அதுக்கப்புறம் அதை விடாமல் அளவுக்கு நிறைய அச்சு பதிஞ்சனால உங்களுக்கு டைட்டாக இருக்கும். அதனால் நம்ம வெளியே எடுத்து தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக அந்த கீழே நம்ம 16ஆம் நம்பர் ஸ்பேனர் போட்டு கலட்டினோம்னா அந்த பேரிங் செட்டோட வந்துடும். பேரிங்கும் அந்த கியரும் செட்டாக வந்துடும். 16ஆம் நம்பர் ஸ்பேனர் போட்டு எடுத்தோம்னா வந்துடும். எந்த அளவுக்கு துரு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இது உளுந்து மட்டும்தான் போகும். அரிசி அந்த அளவுக்கு உள்ளே போகாது. அந்த கீழே உள்ள பேஸு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த துரு பிடிச்சி அந்த உளுந்தால துரு பிடிச்சிருக்கும். நம்ம இதை கலட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீல் அகலத்துக்கு ஒரு பேரிங்கோ ஒரு பைப் செட்டோ இல்லைன்னா ரவுண்டான பேஸ் ஏதாவது வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம தட்டி எடுத்தோம்னா இந்த மாதிரி கீழே வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதான் பேரிங் அசம்பிளி. பேரிங்கில் உள்ள பேரிங் உட்காந்துருக்க சாஃப்ட் இதுதான். இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரஸ்டாகி போய் நிற்கிது. அது இப்போ இந்த பேரிங்கே வருதான்றது தெரியல, அவ்வளோ டைட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக அந்த உளுந்து இந்த மாதிரி ரொட்டீனை ரிப்பீட்டடாக அதே வேலையை செஞ்சுருக்காங்க. உளுந்து படை மறுபடியும் அரைக்க உளுந்து படை இப்படி பண்ணி அந்த இது ரொம்ப ரஸ்டாகி போய் நிற்கிது. அந்த பேரிங்கை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு 3/4 இன்ச்சு பைப்பை லேசாக நம்ம நச்சு விட்டுறணும். அந்த பேரிங் அந்த நட்டு அளவுக்கு தான் நம்ம நச்சு விட்டுட்டு அந்த பேரிங்கை தலையெல்லாம் வச்சு தட்டினோம்னா பேரிங் மட்டும் ரிமூவ் ஆகும். இது இப்படி தான் எடுக்கணும். வேறு ஏதாவது டேமேஜ் பண்ணோன்னா உங்களுக்கு புல்லர் போட்டோம் அப்படின்னா மேலே அந்த மரையை அடி ஆக்கிரும். அதுக்காண்டி நம்ம இப்படி தான் எடுப்போம். நம்ம ஈஸியாக அந்த பைப்பை அந்த அளவுக்கு லேசாக ஓவல் ஆக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த நட்டு அளவுக்கு வச்சு இன்னர் ரிங்கில் பிடிக்கிற மாதிரி வைக்கணும். அவுட்டர் ரிங்கில் வச்சோன்னா பேரிங் அவுட்டர் ரிங்கு மட்டும் உடஞ்சிடும், இன்னர் ரிங்கு வராது. அதெல்லாம் இன்னர் ரிங்கில் பிடிக்கிற மாதிரி வச்சுட்டு தட்டினோம்னா ஈஸியாக வந்துடும். பேரிங் அந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிங்கோட சாஃப்ட்டு தனியாக வந்துடும்.
இது வந்து 6062-02 பேரிங் தான் போட்டிருப்பாங்க இந்த மாடலில். சின்ன பேரிங் தான், நம்ம ஃபேனுக்குலாம் வரும்ல அந்த பேரிங் தான் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பேரிங்கை ஃபிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தலைகளாக வச்சே நம்ம ஃபிட் பண்ணிடலாம். நான் என்கிட்ட வயசு இருக்குன்னா வயசில் நான் மாட்டியிருக்கேன். வயசில் வந்து ரொம்ப டைட்டாகவும் மாட்டக்கூடாது, ஃப்ரீயாக இருக்க மாதிரி அந்த பேரிங் அவுட்ரு உட்கார அளவுக்கு அதை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பேன். மேலேருந்து ஒரு மரக்கட்டையை வச்சு தட்டினோம்னா கரெக்டான ஃபிட் ஆகிக்கிறோம். இப்போ வந்து பேரிங்கில் பாட்டம் சைடில் உள்ள ஷீல்டை ரிமூவ் பண்ணிவிட்டு க்ரீஸ் புதுசாக பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஷீல்டை இன்சர்ட் பண்ணிடுவேன். இது கிரீஸ் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து கம்மியாக தான் இருக்கும், இது கண்டினியூவாக ஓடுறது, மறுபடியும் தண்ணி பட்டால் ஓரளவு சேஃப்டி தாங்கிறதுக்காக நம்ம பண்ணுறது. நம்ம கஸ்டமருக்கு என்ன தான் நம்ம உளுந்து கம்மியாக போட்டு அரைங்கன்னு சொன்னாலுமே திரும்ப திரும்ப அவங்க வந்து அதிகமாக அரைச்சி சேம் ப்ராப்ளம் கொண்டு வந்துடுவாங்க. இந்த கிரீஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு கொஞ்ச நாளைக்காவது தாங்கும், அதுக்காண்டி நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணுறது. பார்த்தீங்கன்னா அந்த பேரிங்கோட சாஃப்ட்டை வந்து நம்ம கீழே வந்து ஃபிட் பண்ணுறோம். 16 நம்பர் ஸ்பேனர் போட்டு ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பெல்ட்டுலாம் டைட்டில் இருக்குது. இப்போ வந்து கியரை வந்து மேலே வச்சு லேசாக நம்ம மரக்கட்டை வச்சு லேசாக தட்டினோம்னாலே அந்த கியர் அசம்பிள் உட்காந்துரும், அந்த பிளாஸ்டிக் வீல் செட்டு. அப்புறம் மேலே உள்ள ஆர்ம் செட்டை வந்து நம்ம அதே மாதிரியே 12 நம்பர் ஸ்பேனரை போட்டு நார்மல் டைட் வச்சாலே போதும். அது வந்து ஓட ஓட அதுவாகவே செல்ஃப் த்ரெட்டை ஏற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த கிளாக் வைஸில் தான் அது ரொட்டேட் ஆகிறதுனால அந்த கல்லோட சேர்ந்து அதுவே டைட் வச்சுக்கிறோம். நம்ம வந்து நார்மல் டைட் வச்சாலே போதும். இப்போ அதே மாதிரி இருக்கிற வயரிங் எல்லாமே நம்ம பக்காவாக செக் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணிட்டு பாடி செட்லேயும் அதே மாதிரி டஸ்ட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி அதில் வந்து 2 சைடு 2 ரப்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரப்பரில் தான் அது ஃபிட் ஆகிருக்கும். இந்த மாடலில் கரெக்டாக அது கிழிஞ்சிடக்கூடாது. அது பிஞ்சிட்டாலோ இல்லை டேமேஜ் ஆயிடுச்சுனாலோ இந்த மோட்டர் உட்காராது, வைப்ரேஷன் ஆகி உங்களுக்கு வந்து பாடியில் உரச ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த ரப்பர் மட்டும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு கழட்டணும், மாட்டணும். உங்களுக்கு பேரிங்க்கு எல்லாமே நம்ம டேக் போட்டு மாட்டிட்டு வயர் எல்லாமே அதுக்கு பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பொசிஷனில் கரெக்டாக வச்சு நம்ம லாக் பண்ணணும். மேலே டாப்பில் வந்து 2 வயர் தான் வரும். அந்த ஹோல்ஸில் 2 வயரை எடுத்து ஒன்று வந்து செலக்டர் சுவிட்சுக்கும் இன்னொன்று வந்து சேஃப்டி சுவிட்சுக்கும் கொடுத்துருப்பாங்க. சேஃப்டி சுவிட்சிலேருந்து லாக் ஆகி அதுக்கப்புறம் நம்ம செலக்டர் சுவிட்சுக்கு சப்ளை போகும். அதனால் அது கரெக்டாக ப்ராப்பராக பாருங்கள். இந்த செலக்டர் சுவிட்சில் எங்கே கழட்டணுன்றதை நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. மேலே இப்போ டாப் கவரை போட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணிடுறோம். ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. நான் இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த வயர் எதுவும் டேமேஜ் ஆகாதுன்னு பார்த்துக்கிறணும். கரெக்டான ஈவனாக இழுத்து, ஏன்னா வயர் வந்து டைட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. அதில் மேலே டாப்பில் வரைக்கும் வருதுன்றனால நிறைய லென்த்தெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் ப்ராப்பராக கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஒரு கஸ்டமருக்கு. அதே மாதிரி பாட்டத்தில் ஒரு 6 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 6 ஸ்க்ரூவும் போட்டுட்டா நம்மளுக்கு ஃபினிஷிங் முடிஞ்சிடும். இதில் கீழே உள்ளது பிளாஸ்டிக்லேயே ரப்பர் பாடி செட்டு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஏன்னா அந்த இது வந்து உங்களுக்கு 6 ஸ்க்ரூவையும் போட்டுட்டு இப்போ நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ட்ரம் இல்லாமல் ரன் பண்ணுறதுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி சுவிட்சை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே ஆன் ஆஃப் திருநீங்கன்னா ரன் ஆகும். அதுக்காக உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். இந்த கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் மேலே உள்ள மூடி மாட்டலை அப்படின்னா இது வந்து ரொட்டேட்டே ஆகாது. சர்வீஸ் சம்மந்தமாக இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெக் மதுரை, உங்கள் மூர்த்தி.